ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி டெல் லேப்டாப் இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன். இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த்து ஜென்ரேஷன் லேப்டாப்லாம் வந்து கார்ப்பரேட் லேப்டாப் சொல்லி நமக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரீஃபப்ரிஸ்டு. அப்படி சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் இருந்த இந்த பிஸ்னஸ்ஸு இப்போது 10th ஜென்ரேஷன் வரைக்குமே வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஆனால் வந்து டவுனாக இருக்குது, முன்ன மாதிரி சேல்ஸ் இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி 6th ஜென்ரேஷன் 8th ஜென்ரேஷன்லாம் ரேட் ரொம்பவும் குறைஞ்சி போயிடுச்சு. அதுக்கான காரணமும் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த லேப்டாப் வித்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2017, 18 அப்புறம் 2016 இந்த மாதிரி இயர்ஸ்லாம் வந்து இந்த பழக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ செல்லர்னு பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க, ரொம்ப மெயினான ஆள். அது வந்து நிறைய சின்ன சின்ன கடைங்களுக்கு சில சர்வீஸ் சென்டர்லாம் எடுத்து இதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எதுவும் பிரச்சனையும் வரலை. லேப்டாப்புக்கும் இந்த குவாலிட்டிலாம் உண்மையாகவே சொல்லணும்னா நல்லா இருந்தது. ஆனால் இது லாக்டவுன் டைமில் இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து ஸ்டாக் இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னரு உள்ளே வரல. அதனால் வந்து ஸ்டாக் இல்லாமல் லேப்டாப்புக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு, ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி தேவைப்பட்டவங்களாம் நிறைய பேர் வந்து லேப்டாப் வாங்கினாங்க. சில கம்பெனிகளில் வந்து புது லேப்டாப்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில கம்பெனிகளில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸுக்காக வந்து லேப்டாப்ஸும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ லாக்டவுன் டைமில் நல்ல ஒரு பீக்லேயே போயிடுச்சு இந்த பிஸ்னஸ்ஸு சொல்லலாம். ஆனால் அதோடு இந்த பிஸ்னஸ் வந்து என்ன சொல்கிறது, டவுன்ஃபால் ஆனது தான். இப்போ வரைக்குமே வந்து அப்ஸ்கேல் ஆகலை. ஏன் இது டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வாங்கிட்டாங்க அந்த டைம்லேயே லேப்டாப்ஸு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓகே இது நல்லா சேல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த லேப்டாப் பிஸ்னஸில் நிறைய பேர் வந்து இந்த லேப்டாப் பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க. அப்படி இறங்குனதுனால காம்படிஷன் ஹெவியானது ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா, இந்த 6th ஜென்ரேஷன் டு 8th ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஸ்பேர்ஸும் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது. லைக் இந்த கீபோர்டு, பேட்ரி இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் கம்பேட்டபிள் கூட இப்போ நிறைய மாடலுக்கு வந்து பேட்ரிஸ் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே வந்து காப்பி பேட்ரிஸ் தான் வருது மார்க்கெட்டில். ஸோ அதுவும் ஒரு பெரிய காரணமாக ஆகிடுச்சு இந்த சேல் டவுன் ஆனதுக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், செல்லர்லாம் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா, இந்த லேப்டாப்ஸ்க்கு இஎம்ஐ போட்டு கொடுத்தது தான். ஆக்சுவலாக இஎம்ஐ போகிறவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, மந்த்லி வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கட்டி நம்ம லேப்டாப் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க போவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ ஒரு புது லேப்டாப் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு i3 லேப்டாப்பே ஒரு டாப் வேரியண்ட் எடுக்கணும்னா ஒரு 40,000 வச்சா தான் இன்றைக்கி விலைப்படி வாங்க முடியும். ஆனால் நம்ம செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கொடுக்கும்போது அதே லேப்டாப்பை எனக்கு தெரிஞ்சு ஒரு 12லேருந்து 15 வரைக்கும் சேல் பண்ணலாம். நல்ல ரேட்டு தான் அது. அதாவது அந்த ஃபீச்சர் இருக்கிறத ஒரு 8th to 10th ஜென்ரேஷனு. ஆனால் அதை நம்ம பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம், அதே வந்து இஎம்ஐயில் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ இந்த 15 ரூபா லேப்டாப்புக்கு நீங்கள் இஎம்ஐ பண்ணுறீங்க, 16,000 லேப்டாப் நீங்கள் இஎம்ஐ பண்ணுறீங்கன்னா, கஸ்டமரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, இதில் கட்டுற இஎம்ஐ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாதம் கட்டி நான் புதுசாக எடுத்துருவேனே அப்படின்னு சொல்லி ஸோ புது லேப்டாப்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாததுக்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா புது லேப்டாப்ஸோட விலையும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய காரணம். அதிகமான செல்லர்ஸ், இஎம்ஐ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வந்ததுனால இந்த லேப்டாப் பிஸ்னஸ் இப்போ வந்து தேங்கி போய் கிடக்குது. நிறைய கடைகளில் லேப்டாப்ஸ் வந்து சும்மாவே இருக்குது, எடுத்து வச்சு சேல் ஆக மாட்டேங்குது ரீஃபப்ரிஷ்ட் லேப்டாப்பு. இதுக்கு நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய காரணம். இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குது, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் அப்ஸ்கேல் பண்ண என்ன பண்ணலாம், ஒருவேளை இஎம்ஐ எடுத்துட்டா இந்த லேப்டாப் பிஸ்னஸ் திருப்பி நல்லா சேல் ஆகுமா அப்படின்றத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.